முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் 2000-3000 ஆண்டுகள் பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது. இத்திருத்தலத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த பல சிறப்புகளுள் ஒன்றாக இந்த திருத்தலத்திற்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். கலங்கள் என்றால் கப்பல், அவை வந்து தங்கும் வாயிலாக அமைந்ததால் கபாடபுரம். அகநானூறு, தொல்காப்பிய மேற்கோள் செய்யுள்கள், திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம் ஆகிய நூல்கள் அலைகள் விளையாடும் வங்கக்கடற்கரையில் இவ்வூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் குறிப்பிடுகின்றன. சீர்கெழு செந்தில் என சிலப்பதிகாரம் செப்புவது கூடுதல் சிறப்பாக அமைகிறது. திருமுருகன் நிலை பெற்று இருப்பதால் திரு என்ற அடைமொழி பெற்று திருச்சீரலைவாய் என்ற பெயர் நிலைத்தது. இக்கோயிலில் அலைவாயுகந்த பெருமான் என பெயருள்ள எழுந்தருளும் மூர்த்தியும் உள்ளார். மேலும் இவ்வூருக்கு நாமனூர் அலைவாய் என்றும் பெயர் இருந்துள்ளது. திருச்செந்தூரின் நடுவில் அமைந்துள்ள சிவக்கொழுந்தீசுவரர் கோயில் கல்வெட்டில் திருச்செந்திலூர் என்ற பெயர் காணப்படுகிறது. அதே கல்வெட்டு இவ்வூரினை திரிபுவனமாதேவி சதுர்வேதி மங்கலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலை காக்கும் வீரவாகுத்தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது. சயம் என்னும் வடமொழி சொல் வெற்றியை குறிக்கும். முருகன் சூரனை வென்ற இடமாதலின் செயந்திபுரம் என்ற பெயரும் ஒன்றுண்டு. செயந்திபுர மகாத்மியம் என்ற பெயரில் ஒரு நூல் கூட உள்ளதாம். அதனோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம், வியாழச்சேத்திரம் போன்ற பல சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்பெற்றுள்ளது. இப்படி பல பெயர் இருந்தாலும் திருச்செந்திலூர் எனும் பெயர் மருவித் திருச்செந்தூர் ஆகி உலகெங்கும் நிறைந்திருக்கும் அழகன் முருகனின் பக்தர்களின் மனதில் பதிந்துள்ளது.